யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் ஒளியே அந்த மெய்யான ஒளி. That is the true light. உலகிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நம்முடைய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus Christ, the true light which makes any man to shine. வேதம் சொல்லுகிறது, Bible says, அவருக்குள் ஜீவன் இருந்தது, there was life in him. அது மனிதருக்குள் ஒளியாய் வந்திருக்கிறது. He came as light to man. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. The darkness could not overcome it. நல்ல இரட்சகரை நாம் பெற்றிருக்கிறோம். We have received a wonderful Savior. ஏனென்றால் நேற்றைய தினத்திலே நான் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, because when I waited in the presence of God, the Lord gave this word to me. என்னுடைய ஆவியிலே இந்த வார்த்தை ஓடிக்கொண்டே இருந்தது. This word was running in my heart. எனக்குள் திரும்ப 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 இந்த ஒரு வசனம் வெளிப்படுத்தி எனக்குள் உணர்த்தப்பட்டு கொண்டே இருந்தது. This word was again and again running in my spirit. அசிரியனுக்கு பயப்படாதே. Do not be afraid of Assyrian. யாருக்கு பயப்படாத? Whom you should not fear. ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Isaiah 10:24 says, சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அசிரியனுக்கு பயப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. Bible says, do not be afraid of Assyrian. நீங்க சொல்லுங்க, என் ஆத்துமாவே, Oh my soul, அசிரியனுக்கு பயப்படாதே. do not be afraid of Assyrian. கர்த்தர் சொல்றார், God says, நீ அசிரியனுக்கு பயப்பட வேண்டாம். you need not be afraid of Assyrian. அசிரியர்கள் யார்? Who are the Assyrians? இவர்களுடைய தலைவன் சனகரிப். His head was Sennacherib. இந்த தேசத்தினுடைய தலைநகரம் நினிவே. The capital of this state is Nineveh. தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக எழும்பின ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். That was a great group of people rose against the people of God. இன்றைக்கு சனகரிப் இல்ல, Today there is no Sennacherib. ஆனால் இந்த அசிரிய ஆவி இருக்கிறது. But the spirit of Assyria is there. இதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. It works are there. இனம் கண்டுகொண்டு Identifying it. அவனுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படி In order not to be afraid and fear him. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துகிறார். The Lord is strengthening his children. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். The Lord is strengthening you. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, The word of God says, இந்த அசிரியன் செய்த முதல் காரியம் என்ன? what is first thing this அநேக Assyrian காரியங்கள் did? இருந்தாலும் ஷார்ட்டா நம்ம தியானித்து திருவிருந்திற்குள் கடந்து We are செல்லலாம். going to meditate in short. எல்லாரும் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Book of 2 Kings. அதிலே 18வது அதிகாரத்திலே In chapter 18. 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, Verse 13. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அவைகளை பிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says he has captured the 45 சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். Sennacherib came against all the 45 cities of Judah and captured அவைகளை சிறைபிடித்தான். He has taken captive of it. அவைகளை அடிமையாக்கி கொண்டான். He has made them slaves. எங்க வந்து அடிமையாக்கி கொண்டான்? Where he came and made them slaves. தேவனுடைய ஜனங்கள் வாழ்கின்ற அந்த பகுதியை வந்து அவர்களை பிடித்து அடிமையாக்கி கொண்டான். He came to the place where the people of God dwelled and captured them. நல்லா கவனிங்க. Carefully listen. இது ஒரு வகையான ஒரு ஆவி. This is one kind of spirit. அது அடிமையாக்கி விடுகிறது. It makes them slaves. அது அவர்களை சிறைபிடித்து விடுகிறது. It captures them. எப்படிங்க தேவனுடைய பிள்ளைகளை சிறைபிடிக்க முடியும்? How can he take captive of the people of God? எசேக்கியா ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். This Hezekiah was a good person. ஆமாவா? என்ன நீங்க நீ ஒரு மாதிரி என்னமோ எசேக்கியாவுடைய தம்பி மாதிரி அவரை குறித்து ரொம்ப நல்ல மனுஷன் சாட்சி கொடுக்குறியப்பா, நீங்க அவரோட கூட பிறந்தியான்னு பாக்குறீங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, God says, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இல்லையா. There was no one like him even before him or after him. அவனை குறித்த சாட்சி, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளின்படியெல்லாம் அவன் நடந்து கொண்டானாம். He was following all the commandments what God gave to Moses. அவர் சொல்றார், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடங்கள் எல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. So the Lord was with him and he prospered wherever he went. ஆனா எசேக்கியா செய்த ஒரே ஒரு காரியம் என்ன? But what one thing Hezekiah did? ஒரே ஒரு தவறு சொல்லுங்க பார்க்கலாம். One mistake. பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதலா இருந்துச்சான். எக்காலங்கள் தொனிச்சு எல்லா காரியங்களும் நடந்த பிறகு அப்படியே ஒரு 1/2 hour டக்குன்னு என்ன நடந்துச்சு?
பாபிலோனியுடைய ராஜா வருவான். The Babylonian king comes. வந்த உடனே இவர் என்ன சொல்வார், எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணிட்டு He welcomed everyone. தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து காண்பிப்பான். He opened up and showed his treasures. யார்கிட்ட காட்டக்கூடாது அவன்கிட்டயே காட்டுறது. He showed to whom he should not யாரு show. திருடனோ அவன்கிட்டயே போய் காட்டுறது. He has shown to the thief. யாரு பொறாமப்படுவானோ அவன்கிட்டயே போய் காட்டுறது. He is showing to the jealous ones. கொண்டு வந்து அவன்கிட்ட காட்டுறான், இத பாரு, He is showing to them, see, இதெல்லாம் நாங்கள் சேர்த்து வைத்த பொக்கிஷங்கள், we have gathered all the treasures. எவ்வளவு இருக்கு பாரு. See how much I have. கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, God says to him, உன் ஜனங்களோடு கூட to with your எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போவார். people, everyone will be taken captive. நல்லா கவனிங்க, Carefully listen. எப்போ இந்த சனகரிப் இந்த அசிரிய ஆவி செயல்படுகிறது என்றால், When the spirit of Assyria works, பட்டதெல்லாத்தையும் பேசிடுவேன் பிரதர்னா, I have spoken everything came to அப்படி my இருக்க heart. கூடாது. Should not be like that. ரகசியங்களை வெளிப்படுத்த கூடாது. Should not reveal the secret. எதை பேச வேண்டுமோ அதை மாத்திரம் பேச Should வேண்டும். speak what should be spoken. நான் சொல்றது சரியா? Is it true what I'm ஆமென். saying? நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள், You are all experienced ones. உங்களுக்கு இருந்தாலும் சிலருக்கு இது தேவை என்று நான் நினைக்கிறேன். I think some needs it. மனதிலே பட்டவைகள் எல்லாம் பேசக்கூடாது. Should not speak whatever comes to heart. வார்த்தைகளை மிக கவனமாய் இருக்கணும். Should be careful in words. சிம்சோனை கவனித்து பாருங்களேன், Look at Samson. என்ன செய்தான்? What he did. தேவன் அவனுக்கு ரகசியமாய் ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருந்தார். God have kept a secret about இது him. வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. No one else should know. நீ நசரேயனாய் இருக்கிறாய். You are an Nazarite. சவரகன் கத்தி உன் தலையிலே படக்கூடாது. The razor should not come upon your சத்ருவனுடைய டார்கெட் எல்லாம் என்னன்னா, What the target of the enemy? இவன் பலன் எங்கே இருக்கிறது, Where his strength நாம் is. அங்கே கை வைக்க வேண்டும். We have to keep our hand there. எப்பொழுது தன்னுடைய இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினானோ, When he revealed everything from his heart, அப்பொழுதே அவனுடைய பலன் குறைந்து போய்விட்டது. only then his strength was taken அவன் away. அடிமையாக்கப்பட்டு போனான். He was made slave. யாவரையும் சிறைபிடித்தவன் He has captured everyone. சிறையாக்கப்பட்டு போனான். He was taken captive. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. His eyes was planted. செயல்பட முடியாத ஒரு மனுஷனாய் மாறி போனான். He turned into a person unable to இந்த work. அசிரிய ஆவி செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். See one thing, the spirit of Assyria தேவனுடைய does. பிள்ளைகள் தான், We are the children of God. தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தவர்கள் தான். They were the one who walked upright before God. ஆனால் இவர்கள் திறந்து காண்பித்தார்கள். But they have opened up and அவன் shown. அதன் மேல் நோக்கமாகி They were concerned about that. அதை எடுத்துக்கொண்டான், They have taken it. அதை அபகரித்துக் கொண்டான். They have stolen it. அவர்கள் அதை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. The state came, they have to lose it. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. ஏதோ ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒருத்தன்ட்ட போய் நம்ம சொல்ல போறதில்ல. We are not going to say against a person against Christians. யாருக்கிட்ட சொல்லணுமோ, ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. ரொம்ப நம்ம இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள். Children of God should be careful about it. அதனாலதான் வாய்மொழியினாலே நீ சிக்குண்டா என்று வேதம் சொல்கிறபடி வாய்னாலேயே கெட்டவர்கள் அநேகர் There இருக்கிறார்கள். are many caught by their own mouth. அதனால நம்முடைய ரகசியங்கள் நம்மளுக்கும் தேவனோடு கூட இருக்க வேண்டும். So the secret should be with us and God. வேதம் சொல்லுகிறது, Bible says, பேசாமல் இருந்தால் if one is mute, மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். even the foolish will be counted as wise. ஆமென். இப்ப முதல் காரியம், So first thing, நம்மளுடைய பலன் எங்க இருக்கிறது, where our strength is, நம்மளுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு understanding the secret. அவன் சிறைபிடிக்கிறவனாய் இருக்கிறான். He was taking into captive. இந்த அசிரிய ஆவிக்கு கலங்க வேண்டாம். Do not be afraid of this spirit. இந்த அசிரியர்களுக்கு பயப்படவும் வேண்டாம். Also need not be afraid of this Assyrian. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். God will strengthen us. ஹல்லேலூயா. Hallelujah. நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. இரண்டாவது அவன் செய்கிற காரியத்தை பாருங்க. See what he does next. 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே 14வது வசனம். அப்பொழுது யூதாவின் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, என்னை விட்டு திரும்பி போ, நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்றான் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தான். யாருக்கு கொடுத்தானம்மா? அசீரிய ராஜாவுக்கு போய் கொடுத்திருக்கிறான் பாருங்க. He has given to the king of Assyria. சந்தோஷமாவா கொடுத்திருப்பான்? Will he have given happily? மன வேதனையில நொந்து போய் கொடுத்திருப்பான். He would have been tormented in heart. பாருங்க, அவர் சொல்றாரு, He saying, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொல்றாரு, the king of Judah Hezekiah says, அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் ஒரு குற்றம் செய்தேன், I have done a wrong.
தெரிந்தோ தெரியாமலோ நான் ஒரு குற்றம் செய்தேன். I have done a wrong knowingly or அதை unknowingly. பிடித்து கொண்டு பிளாக்மெயில் பண்றான். He is holding and blackmailing. பார்த்துருக்கிறீங்களா? பிளாக்மெயில் பண்றதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? Do you know about எப்படி சொல்றது blackmailing? பிளாக்மெயில் பண்றதுன்னா? மிரட்டல் அல்ல, மிரட்டுறது. Threatening. வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோவை நான் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். Taking the video, threatening, I will telecast இல்லைன்னா it. நீ என்ன செய்யணும்? எனக்கு நீ இவ்வளவு காசு கொடுக்கணும். Otherwise, you should pay me this much. மிரட்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? Have you seen threatening? சில பிள்ளைகளை கடத்திடுவாங்க. They will kidnap your children. தகப்பன்களுக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா உன் பிள்ளையை கொடுப்பேன். They will call the father and threaten, you have to give this much money. மிரட்டுகிறவர்கள். They are the இந்த threateners. அசிரிய ஆவியினுடைய ஒரு செயல்பாடு, The spirit of Assyria. ஒரு குற்றம் செய்துவிட்டு I have done a wrong. அந்த குற்றத்தை வைத்துக்கொண்டு Holding that wrong. அந்த குற்றத்தை சுமத்தி Imposing இதற்கு that. ஈடாக நீ எனக்கு இவ்வளவு பணம் தர வேண்டும், You have to give this much money equal to நீ it. இதற்கு ஈடாக இவ்வளவு செய்ய வேண்டும். You have to do this much for இன்றைக்கு அது this. டெக்னிக்கலா பல விதங்களிலே செயல்படுகிறது. Technically is working in many ways. ஜனங்களை சிறுமைப்படுத்தவும், To make the people afflict. ஜனங்களை அடிமையாக்கவும் To make the people slave. சத்துரு செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு திட்டம். It is a terror plan of நீ Satan. செய்த அந்த ஒரு குற்ற செயலுக்காக Because of that wrong. அதற்கு மன்னிப்பு அல்ல, Not forgiveness. அதற்கு நீ அடிமையாக்கப்பட வேண்டும். You have to be made a slave. நான் அதை திரும்ப செலுத்துகிறேன் என்று He is saying, I will pay you back. எல்லாத்தையும் எடுத்து செலுத்துகிறார். He is taking everything and giving. யாருக்கிட்டையும் அப்படிப்பட்ட மனிதரிடத்துல நீங்களும் நானும் கலங்கி நிற்க வேண்டாம். You and I need not be troubled upon that people. யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தாராம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. The high priest Joshua was wearing a filthy garment. அப்பொழுது சாத்தான் வந்து சொன்னான், ஆண்டவரே பாருங்க, இவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான். Then Satan accused the Lord, he is wearing a filthy வேதம் garment. சொல்லுகிறது குற்றம் சுமத்தும்படி வந்தானா? Bible says he came to accuse. தேவன் சொன்னார் அவனுடைய வஸ்திரத்தை மாற்று. God said change his garment. ஹalleluya. Hallelujah. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். Our God is a good God. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Dear people of God, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மிரட்டல்களை சந்திக்கிறீர்களா? are you facing any kind of threatening? பிரதர், இப்படிப்பட்ட மிரட்டல்கள் எனக்கு இருக்கிறது. Brother, I have these kind of threatening. இதனால நான் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன். Because of that I have lost many things. பல விஷயங்களை நான் இழந்திருக்கிறேன். I have lost many things. அந்த அசிரியனுக்கு நீ பயப்படாதே. You need not be afraid of that வேலை Assyrian. செய்கிற இடங்களில் அடிக்கடி மிரட்டப்படுகிறீர்களோ? Are you often threatened in your workplace? கர்த்தர் கொடுத்த வார்த்தை, The word the Lord அந்த gave. அசிரியனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். You do not fear that Assyrian. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் The one with him. நம்மோடு இருக்கிறவர் மிகவும் The பெரியவர். Lord who is with us is greater. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. இயேசு ரொம்ப பெரியவர். Jesus is so great. எல்லா அசிரிய ஆவிகளையும் அறிந்திருக்கிறவர். He knows all the spirits of உலகத்தை Assyria. ஜெயித்தவர் நம்மோடு கூட The இருக்கிறார். Lord who has overcome the world is with எந்த us. மிரட்டல்களுக்கும் தேவ பிள்ளைகள் கலங்க வேண்டாம். People of children, not be afraid of any நீங்கள் threatening. நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காய் செய்கிற யுத்தத்தை பாருங்கள். You stand and see the battle the Lord is beating. நீங்கள் for அமைதலோடு இருங்கள். you. You be silent. நீங்கள் கலங்க வேண்டாம். Do not be afraid. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் The பண்ணுவார். Lord will battle for you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சவுல் ராஜாவானான். The Saul became king. எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழ் இருந்தார்கள். All the people were under his shoulders. அவ்வளவு பெரியவனாய் இருந்தான். He was so great. அவ்வளவு பயங்கரமாய் இருந்தான். He was so terrible. ஆனால் சவுல் பேக்ஸ்லைட் ஆயிட்டாரு. But Saul was backsliding. அடுத்து ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். God chose another one. ஆனால் சத்துரு எப்படி இருக்கிறான்? But how the enemy? கோலியாத்து பயங்கர உயரமா இருக்கிறான். Goliath is so tall. தேவன் தெரிந்து கொண்டவன் எப்படி இருக்கிறான்? How the person God has chosen is. அளவு முக்கியம் இல்ல, The stature is not உள்ள இருக்கிற important. ஆவிதான் ரொம்ப But the முக்கியம். spirit inside is important. உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? How is it is inside? கலங்குதா? It is troubled. ஆவி கலங்கி போகுதா? Is your spirit troubled? சோர்ந்து போகுதா? Is it going weary? இந்த அசிரியனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். You need not be afraid of this அந்த Assyrian. மனிதனுடைய கையிலே கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. God did not submit in the hands of that person. அந்த பிரச்சனையிலே கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. God did not submit you to that அந்த problem. குழப்பத்திலே மூழ்கி போகும்படி கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. God did not submit for you to be drowned in that அந்த problem. அசிரியனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். You do not be afraid of that Assyrian. அவனை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். Do not be troubled thinking கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். the Lord will battle for you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஜனங்கள் கலங்கி போனார்கள். People were troubled. எசேக்கியா அழுகிறான். Hezekiah cried. தேவ ஆலயத்திலே கதவிலே ஆசையாய் பதித்த தங்கங்களை பிடுங்கும் பொழுது அவ்வளவு மன உளைச்சல் ஏற்பட்டு இருக்கும். His heart would have broken when he strips gold from the temple இவன் of God. கையிலே கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறதே. I have to give it into his மன hand. வேதனையோடு கூட அதை எடுத்திருப்பான். With the pain he would have taken. இப்படி அடிமையாக்க
விடுதலையாக்குகிற ஆவியிடத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். God is delivering us from this kind of spirit. இது ஒரு மனுஷன் மூலமா ஏற்பட்டாலும் Even though it comes through a person. இது ஒரு அசீரிய ஆவி. This is a spirit of Assyrian. ஹalleluya. Hallelujah. இதை ஜெயிக்கும் பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us the strength to overcome it. சரி, மூன்றாவதாக இந்த அசீரியர்கள் என்ன செய்கிறார்கள்? Thirdly, what this Assyrian does. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Kings 18:26. வாசிக்கலாம். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும். உம்மது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும். அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடு யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்று. எங்களோடு கூட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இதுல மறுபடியும் வசனத்தை பாருங்க. உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும். அது எங்களுக்கு தெரியும். என்ன, அலங்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி நீ என்ன செய்ய வேணாம், யூத பாஷையில் எங்களுக்கு. இப்போ அலங்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பாஷையில பேசினா புரியும்னா, What the people of the wall will understand is, யூத பாஷையில பேசினா தான் புரியும். they will understand only Hebrew. இப்போ வந்திருக்கிறவன் யாருன்னா, Who has come is, சீரிய தேசத்துல சனகரிப்பினுடைய கூட்டத்தில் உள்ள மனிதர்கள். they are the people of Sennacherib. இவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? What language they know? சீரிய பாஷை தெரியும். They know Aramaic. சீரிய பாஷையில இவங்க பேசினா If they speak in Aramaic, எசேக்கியாவினுடைய ஆட்களும் போய் நிற்கிறார்கள். the people of Hezekiah is also உதாரணத்துக்கு standing. எடுத்துக்க, அங்கிட்டு ஒரு 3 பேர், எசேக்கியா பக்கம் ஒரு 3 பேர். 3 people that side and 3 people will Hezekiah. சனகரிப் ஒரு மிரட்டலை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான். Sennacherib has sent a threatening. அந்த வார்த்தையை இவங்க பேச வந்திருக்கிறாங்க. They have come to speak that word. பின்னாடி பார்த்தா அலங்கத்துல யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. He could see people of Jews in the wall. ஆனா வந்திருக்கிற எதிரி என்ன பேசுறான்னா, But what the enemy is speaking, அவன் சீரிய பாஷையில பேசினாலே எசேக்கியாவுடைய ஆட்கள் புரிஞ்சுக்குவாங்க. எங்களுக்கும் சீரிய பாஷை தெரியா, நீ அந்த லாங்குவேஜ்லயே பேசுங்கறான். he is saying, we know Aramaic, you speak in that language. ஆனா அந்த சனகரிப்பினுடைய ஆட்கள், But the people of Sennacherib, அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க, for the ears of the people on the wall should யூத listen. பாஷையிலே பேசுகிறார்கள். They spoke in Hebrew. என்ன கேவலமான வார்த்தையை பேசினார்கள் என்று 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மேடையில் இருந்து அந்த காரியங்களை இந்த இடத்திலே நான் பேச விரும்பவில்லை. நீங்க பர்சனலா படிச்சு பார்த்துக்கிறீங்க. Verse 27, it has said what they have spoken. கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். They are saying a shameful word. வேதனை நிறைந்த ஒரு வார்த்தையை They சொல்லுகிறார்கள். are saying a painful word. அலங்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க. All the people on the wall are listening. ஒரு அவமானப்படுத்தப்படுறத They are putting to shame. 2 பேரோட முடிச்சுக்கிறணும்னு அந்த சனகரிப்பு விரும்பல. That Sennacherib does not end with him. எசேக்கியா மாத்திரமல்ல, Not only Hezekiah. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், All the people of the nation நாங்க should உன்னை know. எவ்வளவு கேவலமா அவமானப்படுத்துறோம்ங்கறத For we are insulting you to this extent. எல்லாரும் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி For everyone to யூத understand. பாஷையில அவமானப்படுத்துகிறார்கள். They are insulting in Hebrew யோசித்து language. பாருங்க, Think of it. எவ்வளவு ஒரு அவமானம். How much they may put to அநேக shame. நேரங்களில் இப்படிப்பட்ட அவமானங்களை ஒருவேளை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். Many times we could be carrying this kind of shame. அந்த அசிரியனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். You need not be afraid of that அந்த Assyrian. அசிரியனுடைய கரத்திலே கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. God did not submit us in the hand of Assyrian. நித்தம் வந்து அவமானப்படுத்தி கொண்டிருந்தான் கோலியாத். Every day Goliath was coming and threatening. 40 நாட்களும் அவமானப்படுத்தி கொண்டிருந்தான். 40 days he was threatening. தேவனுடைய ஏற்ற வேலை வந்தது. The due time of God came. தேவன் அவனை சங்காரம் பண்ணினார். God destroyed him. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Dear people of உங்கள் God, வேலை ஸ்தலத்திலோ, in your workplace, உங்களுடைய குடும்ப சொந்த பந்தங்கள் நடுவிலோ in the midst of your relatives, நித்தம் ஒரு அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? are you facing an insult every அந்த day? அசிரியனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். You need not be afraid of that Assyrian. கர்த்தர் அவன் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. God did not submit us into their hand. நல்ல சத்தத்தை உயர்த்தி அவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஹalleluya. Hallelujah. ஆமென். பல இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். Many places I have seen. மனிதருடைய வார்த்தைகள் ஈட்டியை போல குத்தும். The words of people pierces like a sword. அந்த வார்த்தை இருதயத்தை ஒரு பகுதியிலே போய் இன்னொரு பகுதியிலே வெளியே வரக்கூடிய அளவிற்கு வேதனை நிறைந்த வார்த்தைகள் உண்டு. There are painful words which pierces hearts.
ஹalleluya. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னால நமக்கு அப்படி பேச தெரியாது. Because we are the children of God. நமக்குலாம் அந்த பழக்கம் கிடையாது. We have no practice. ஒரே வார்த்தை தான். Just a word. அவ்வளவு வேதனை நிறைந்ததா இருக்கும். It will be so painful. இப்படிப்பட்ட அவமானங்களை சுமந்து 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 ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிருந்தது. Carrying these kind of insults, the God's people's heart were melted. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் சுமப்பீர்களேயானால், If you are carrying that kind of pain in your heart, எல்லாருக்கும் நான் எல்லாமானேன் என்ற வார்த்தையின்படி as per the word, I have become everything to இந்த everyone. சிறுமையை தேவன் பார்க்கிறார். The Lord is looking at your affliction. சிமேயி என்கிற ஒரு மனுஷன் The man Shimei, அவ்வளவு கேவலமாய் தாவீதை திட்டிக் கொண்டு போகிறார். he was blaspheming David. தாவீது ஒரு செகண்ட் நினைத்திருந்தால் சிமேயி அட்ரஸ் இல்லாம போயிருக்கலாம். If David would have thought, would have murdered Shimei. அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், ஆண்டவரே But he looks into the இந்த Lord, சிறுமையை பார்த்தாவது என்னை நீர் உயர்த்தும். looking at this oppression, you Hallelujah. exalt me. ஆமென். Amen. நம் வாழ்க்கையில திரும்ப யாருக்குமே இந்த மாதிரி நேரங்களில மறு உத்தரவு கொடுக்காதீங்க. Do not give reply to anyone in this kind of time. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பலன்ல தான் நீங்க கொடுப்பீங்க. If you give, you will give it in your strength. நீங்க விலகி வந்துருங்களேன். You stay away and come. தேவன் அவருடைய பலனுக்கு தக்கதாய் அவருக்கு செய்வார். God will do according to his strength. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இவ்வளவு நாள் நான் ஜெபிச்சேன்ல, I have prayed for these many days. இவ்வளவு நாள் நான் வேதம் வாசிச்சிருக்கேன்ல, I have read the Bible for these தேவன் many செவி days. கொடுக்கவில்லையா? Didn't God teach? சரியான நேரத்திலே கர்த்தர் செய்வார். God will do in the due time. ஏற்ற வேளையிலே அவர் உங்களுக்கு செய்வார். He will do in the due time. ஹalleluya. Hallelujah. நீங்கள் எதையும் நினைக்க வேண்டாம். Do not think anything. உங்களை பலப்படுத்துகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். The Lord who strengthens is with us. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்களோ, Even how many have put to shame, அத்தனை பேருடைய கண்களும் காணத்தக்கதாக in front of all the eyes, உங்களை தேவன் மகிமையினால் அலங்கரிப்பார். God will adorn you with his glory. அந்த நாட்களை தேவன் நமக்கு கொடுப்பார். God will give those days. இந்த அசீரியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. These Assyrians are not simple. எப்படி நான்காவதாக செயல்படுகிறார்கள் பாருங்க. See how they act. இதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்திலே, In verse 32, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாது. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்த எசேக்கியாவிற்கு என்ன சொல்ல வர்றாரு? what is it coming to say? நீ திராட்சை செடியை நட்டு கனியை புசிச்சுக்க. You plant your vineyard and eat from it. அவன் தான் கிணத்துல, அதாவது உன் சுய புத்தியில சாஞ்சிருந்துக்க. You lean on your own understanding. உன் கையினால கிணற தோண்டி அதுல தண்ணீர் குடிச்சுக்க. You dig your well and drink from அப்படி it. இருந்தா நீ சாகாம பிழைப்ப. If so, you will live. சும்மா கர்த்தர் செய்வாரு. Simply saying God will கர்த்தர் do. தப்புவிப்பார் God will deliver. என்று உங்களுக்கு போதனை செய்கிற எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்க. Do not listen to Hezekiah who teaches. எங்கெங்கயோ கையை வச்சு கடைசில எங்க வந்துட்டாச்சு? Where he has come at செயல்பட வேண்டிய last. இடத்துக்கு வந்தாச்சு. He has come to the place where இன்னைக்கு இந்த God ஆவி works. செயல்படுதா? Is it செயல்படுது. working? செவிகொடாதிருங்க. Do not listen. சர்ச்சுக்கு போங்க, You go to church, ஆனா பாஸ்டர் நம்பாதீங்க. but do not believe the அவருடைய pastor. வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. Do not listen to his அவர் word. வசனம் தானே பேசுறாரு. He is speaking the word of God. பாருங்க, இப்படிலாம் பேசுறாங்க இன்னைக்கு. See, today they are speaking like this. அவன் ஒரு ஆதாயத்தை தேடுவதற்காக அநேக ஊழியர்களுடைய வார்த்தைகளை எடுத்து தவறா போட்டு அவன் லாபம் சம்பாதிச்சுக்கிறான். For his own profit, he is putting the words of the servant of God. பார்த்துருக்கிறீங்களா? யூடியூப்ல பார்த்துருக்கிறீங்களா? Have you seen in the YouTube? மோகன் சிலாசரஸ் பிரதர்லாம் அவ்வளோ தூரமா நிறையா அதை ஒரு கேலி பண்ணுற மாதிரி நிறையா அந்த சினிமா இதெல்லாம் உள்ள வச்சு சிரிக்க வைக்கிற மாதிரி ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பேசுகிறாரு. He is speaking the word of God. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களேன், உட்காந்து கேட்குறது ரொம்ப ஈஸி, பேசுகிறது எவ்வளவு மேடையில் என்னங்க பேசுறது இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனித்து பேசினாலே மிஸ்டேக்ஸ் வந்துடும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இம்மானுவேல்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா டக்குன்னு இப்படி மைக்கோட நான் நின்றுட்டுருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இம்மானுவேல் டைப் பண்ணால் ஒரு குட்டி பையன் நிற்கிறான், சுருட்ட முடியா. எப்படா இவன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படின்னு பார்த்தா 9 மாதத்தில் நடந்தேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மறந்து 9 நாளில் நடந்துட்டேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதுன்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக ஒரு பிள்ளை தெரியாமல் ஒரு சின்ன பிள்ளை, அதுவும் குட்டி பையன் இவ்வளோதான் இருப்பான். எத்தனை வயசு இருக்குன்னு தெரியல, சின்ன பிள்ளை இருக்கிறான். பேர் என்னமோ இம்மானுவேல் இருக்கும் போல். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், அது வாய் தவறி சொல்லப்பட்டு மறந்து
சில நேரங்களில் பதறி அப்படி வர்ற வேர்டு அதை எடுத்து வச்சு குட்டி பிள்ளைய இந்த அளவுக்கு சித்தரித்து உலகமே சிரிக்கிற அளவுக்கு அவமானப்படுத்தி அதிலிருந்து யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிற இவ்வளவு மோசமான அசிரிய ஆவிகள் இந்த கடைசி நாட்களில் உலகத்து மனிதரிடத்துல இல்லை, அநேக கிறிஸ்தவ ஜனங்களிடத்துல தான் அதிகமாக பெருகி இருக்கு. It has increased in the middle of Christians. ஸோ அதனால இந்த இடத்த நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. See how Bible says. அவனுங்களுக்கு நீ தயவு செய்து செவி கொடுக்காத. You do not listen to him. எசேக்கியாவுக்கு நீ செவி கொடுக்காத. Do not listen to Hezekiah. எவ்வளவு நாள் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்திருப்பா. How many days you would have prostrated in the presence of God. தேவ சித்தத்தை எவ்வளவு தெளிவா நடத்தியிருப்பா. How he would have led the will of God. ஜனங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு இருப்பா. How much efforts he would have taken for the ஜனங்களை people. எப்படி கூட்டி சேர்த்திருப்பா. How he would have gathered the people. திடீர்னு ஒரு பணம் சம்பாதிக்க Suddenly to earn a money. தேவன்னா யாருன்னே தெரியாத ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன். The man who have an unclean spirit. ஜனங்களை பூரா செப்பரேட் பண்ணி Separating the people. நீ எசேக்கியாவுக்கு செவி கொடுக்காத. Do not listen to Hezekiah. கடைசி நாட்களில் இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. In the last days it is changing like this. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. You listen to the word of God. பொதுவா முதல்ல ஒரு கூட்டத்துல பேசுகிற ஊழியக்காரனுடைய வார்த்தையை நீ கேட்காதன்னு மட்டும்தான் பேசுவான். இவன் யாருங்க? Commonly speaks, do not listen to him. ஒரு இப்படிதானே. He is like this. அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி கொண்டு போயிடுவான். Little by little he separates. சத்துருவுக்கு தெரியும். The enemy knows. நேரா சினிமா பாருனா பார்க்க மாட்டோம். If he says watch cinema, they will முதல்ல not watch. மனுஷனை காண்பிப்பான். First shows a person. இவன் பேசுற வார்த்தையை கேட்காத. Do not listen to his word. செவியை அடைச்சுக்க. Close இல்ல your பொதுவா ears. சொல்ல வரேன். Commonly I'm saying. அப்படியே செவியை அடைச்சுக்கிருவாங்க. They will close the ears. ஏதோ ஆலயத்துக்கு போகணும் வரணும் அவ்வளவுதான். We have to go to church and come. மத்ததெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. We need not need என்ன others. நாளும் பிரசங்கம் பண்ணு. You preach anything. எங்களுக்கு அது தேவையில்லை. We don't need வா it. போ. You just ஆனா come செவி and go. கொடுக்காத. Do not listen. வசனத்தை கீழ்ப்படிஞ்சிராத. Do not be obedient உன்னை to நீ the word. மாத்திக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாரே அப்ப நீ கீழ்ப்படிஞ்சிராத. Do not be obedient when the spirit of God வரணும் speaks. போகணும். Have to come and go. இப்படி இந்த கடைசி நாட்களிலே சத்துரு மாத்தி வச்சிருக்கிறான். Enemy has changed like this in the last days. பொல்லாத அசிரிய ஆவி. The wicked Assyrian spirit. ஹalleluya. Hallelujah. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நிறைய இருக்கு. There are many ways which seems to be ஆவியானவர் right. பேசுவார் வேண்டானா. Spirit of God speaks. இதை No. நீ செய்யாத. Do not do it. எனக்கு வெளிச்சத்தை குறித்து செய்தி எடுக்கணும்னு ஆசை. I had a desire to take message about light. அசீரியனுக்கு பயப்படாதே. Do not be afraid of Assyrian. அசீரியனுக்கு பயப்படாதே. Do not be afraid of படிக்கும் Assyrian. பொழுது தான் தெரிகிறது. When I read, I know. எவ்வளவு வேலைகளை செய்யறான் பாருங்க. See how many works he does. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கணும். So I have to give ears to the word of தேவ God. வார்த்தை கடந்து வரும்பொழுது அப்படியே கவனிச்சு கேட்கணும். When the word of God comes, I have to carefully listen. நிச்சயமாய் அது உங்களை பலப்படுத்தும். Definitely that will strengthen you. ஹalleluya. Hallelujah. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, Not with flesh and blood. துரைத்தனங்களோடு With கூட, principality. பொல்லாத ஆவிகளோடு With the கூட, wicked demons. அசிரிய ஆவிகளோடு கூட. With the spirit of Assyria. இதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். You need not afraid of this. கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாய் கொண்டிருங்கள். You keep on trusting the God. அவர் நம்மோடு கூட இருந்து He will be with us. ஜெயத்தை கொடுப்பார். He will victory. நாம் எழுந்திருந்து நாம் ஜெபிப்போமா. நீர் தந்த எல்லா மேன்மைக்கும் நன்றி. Thank you for all the glory you have given. நீர் இல்லாமல் அவைகள் எங்களுக்கு வரவில்லை. You did not come without you. எல்லாம் உம்மால் வந்தது. Everything came by you. ஆகவே இந்த ஆராதனையிலே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். So Lord, we love you in this worship. உம்முடைய திடப்படுத்தின வார்த்தைக்காக நன்றி. Thank you for the words which strengthen us. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இரு. You be with us all through this month. எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்தருளும். Lord, make our cup to run over it. தேவ பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். May the protection of God be with us. நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரட்டும். Let goodness and mercy follow us. நாங்கள் அப்பிரயோஜனமான மனிதர்கள். Lord, we are unworthy people. செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தோம். We just did what we should do. இதிலிருந்து வருகிற சகல துதிகன மகிமை எல்லாமக்கு மாத்திரம் Lord, செலுத்தும். we give all glory, praise and honor unto you. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. You alone be glorified. இயேசு Lord. கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. In the name of the Lord Jesus Christ we pray for. ஆமென் ஆமென். Our church address: Misbah Praise Jesus Church, Kaveri Hospital backside, near New Bus Stand, Karaikudi. For all your prayer requests, cell phone 90920 92924.